Have you ever been a victim of a crime? நீங்கள் எப்போவாவது ஏதாவது குற்றத்தினால பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்களா? லைக் நான் பஸ்ஸில் போகிறப்போ என்னோடய பர்ஸை பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க, நான் நடந்து வரும்போது என்னை வந்து வழிப்பறி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது குற்றத்தினால பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்களா? அப்படின்னா இந்த லெசன் உங்களுக்காக தான். இன்றைக்கி நம்ம வேக்கப் யுவர் vocabல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான சின்ன சின்ன குற்றங்கள், சின்ன சின்ன குற்றங்கள் கிடையாது, குற்றங்கள், இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்மளோட லெசன். இஃப் யூ ஆர் ரெடி, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. As usual, லெசன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வலியுறது அப்படின்னு சொல்லுவோம், வலியுறது இந்த ஜொல்லு விட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஆன்சர் வந்து ரைட் ஆன்சர் கொடுத்துருந்தீங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஃப்ளர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், த நியூ மேனேஜர் இஸ் ஃப்ளர்ட்டிங் வித் ஆல் த லேடிஸ் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக வந்திருக்க மேனேஜர் வந்து எல்லா பொண்ணுங்ககிட்டையும் வலிகிறாரு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, இன்றைக்கி லெசனுக்குள்ளே போகலாம். Number 1 in our list is pickpocket. Pickpocket அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான ஒரு வேர்டு தான். நம்ம பஸ்ஸில் ட்ரெயினில் போகிறப்ப நம்மளுடைய பர்ஸ் வாலெட்டை அடிப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து நம்ம வந்து பிக் பாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக் பாக்கெட் அப்படின்றது வேர்பாகவும் ஆக்ட் ஆகும், நானாகவும் ஆக்ட் ஆகும். அதாவது திருடுறதுக்கும், பர்ஸ்லேருந்து வாலெட்டை வந்து பாக்கெட்டை திருடுறதுக்கும் வந்து பிக் பாக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த திருடுறவங்களையும் நம்ம வந்து பிக் பாக்கெட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், someone pickpocketed my wallet in train அப்படின்னு சொல்லலாம். என்னோட வாலெட்டை, என்னோட பர்ஸை யாரோ ட்ரெயினில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 2 in our list is mugged. mug அப்படின்னு சொல்லுவோம். இந்த மர்கோட பாஸ்ட் டென்ஸ் வந்து mugged அப்படின்னு சொல்லலாம். mug அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ஏதாவது கத்தி காட்டி இந்த மாதிரி மிரட்டி வழிப்பறி செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வழிப்பறி செய்கிறதுக்கு இந்த மர்க் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஐ வாஸ் மர்க்ட் வைல் வாக்கிங் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். ஐ காட் மர்க்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ வாஸ் மர்க்ட் அப்படின்னு சொல்லலாம் வைல் வாக்கிங் ஹோம். ஸோ வீட்டுக்கு நான் நடந்து போயிட்டுருக்கும்போது எனக்கு வந்து வழிப்பறி நடந்தது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, நம்பர் 3 in our list is rob. rob அப்படின்னா கொள்ளையடித்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், the bank was robbed in broad daylight அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, பகலில் அந்த பேங்க்கில் வந்து கொள்ளை நடந்தது, கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இதில் வந்து ராப் அப்படின்றது வேர்ப் ஆக்ட் ஆகுது. இது வந்து ராபரி அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து கொள்ளை அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ராபர்ஸ், கொள்ளை அடிக்கிறவங்கள வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ராபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்பர் 4 in our list is burgle. இதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து burgled அப்படின்னு சொல்லுவோம். இந்த burgle அப்படின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எஸ்பெஷலாக வந்து கொள்ளையர்களில் வந்து கடையில் கொள்ளையடிக்கிறவங்க, பேங்க்கில், ஷாப்பில் கொள்ளையடிக்கிறவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ராபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வீடு புகுந்து கொள்ளையடிக்கிறவங்க, பில்டிங்ஸில், ஹவுசஸில் கொள்ளையடிக்கிறவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்க்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது கொள்ளை அடிக்கிறவங்கள சொல்கிறது. கொள்ளை அடிக்கிறதுக்கு பர்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, அவர் ஹவுஸ் வாஸ் பர்கிள்ட் வென் வி வேர் ஆன் ஹாலிடே அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் விடுமுறைக்கு வெளியில் போயிருந்தப்போ எங்களுடைய வீடு வந்து கொள்ளையடிக்கப்பட்டது, வீடு புகுந்து கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, நம்பர் 5 in our list is loot. loot அப்படின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இது எஸ்பெஷலாக வந்து ஏதாவது கலவரமெல்லாம் நடக்கும்ல, இல்லை வார் நடக்கும் இல்லையா? போர் நடக்கும்போது, கலவரங்கள்லாம் நடக்கும்போது, இந்த மாதிரி ஃப்ளட்ஸ், இந்த மாதிரி டைமிங்கில் வீடு புகுந்து கொள்ளையடிப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்கிலீஷில் லூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்பெஷலி வந்து வார் டைமிங்கில், அப்புறம் வந்து ப்ரோட்டஸ்ட் எல்லாம் நடக்கும்போது, ரயட், அந்த கலவரம் இதெல்லாம் நடக்கும்போது வீடு புகுந்து வேல்யூபிள்ஸை கொள்ளையடிப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷில் லூட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லூட்டும் வந்து இட் கேன் ஆக்ட் அஸ் அ வேர்ப் அஸ் வெல் அஸ் அ நவுன். வேர்ப்னா கொள்ளை அடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, த ஷாப் வாஸ் லூட்டட் டியூரிங் த ப்ரோட்டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம்.
ப்ரோட்டஸ்ட் நடந்துட்டுருக்கும்போது ப்ரோட்டஸ்ட்னால் என்ன சொல்லுவோம், கலவரம் அந்த மாதிரி வந்து நடந்துட்டுருக்கும்போது அந்த கடை வந்து கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று வந்து லூட்க்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கொள்ளையடித்த பொருள் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து நம்ம லூட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, த தீவ்ஸ் ஃப்ளட் அவே வித் த லூட் அப்படின்னா அவங்க கொள்ளையடித்த பொருளோட அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் பிரேக் இன்டு. பிரேக் இன்டு அப்படின்றது இது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு வீடோ அல்லது ஒரு பில்டிங்லேயோ வந்து அத்துமீறி உள்ளே நுழையிறது, உடச்சி ஓப்பன் பண்ணுறது அப்படி சொல்லுவோம் இல்லையா. எஸ்பெஷலாக வந்து காருக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ காரில் நம்ம ஏதாவது வேல்யூபிள்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா எங்களோட காரை வந்து உடச்சி ஓப்பன் பண்ணி எங்களோட வேல்யூபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம வந்து பிரேக் இன்டு யூஸ் பண்ணலாம். இதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து broke into, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து broken into அப்படின்னு சொல்லி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், we had our car broken into last week அப்படின்னா போன வாரம் எங்கள் காரை உடைச்சி வேல்யூபிள்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். Now it's time for Mala's tip. இன்றைக்கி என்னோடய டிப் என்ன அப்படின்னா, டிப் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் vocabulary சொல்லும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் ஒரு வாட்டி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ராபர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ராபர்ஸ் அப்படின்றது காமனாக வந்து இவங்களை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஷாப்ஸு, பேங்க்ஸு இதில் கொள்ளையடிக்கிறவங்கள வந்து நம்ம ராபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பர்க்லர்ஸ் அப்படின்றது வந்து வீட்டை உடைச்சி கொள்ளையடிக்கிறவங்க, பில்டிங்ஸில் வீடுகளில் கொள்ளையடிக்கிறவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்க்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா லூட் அப்படின்ற வேர்ட் பார்த்தோம். இந்த லூட் வந்து இட் கேன் ஆக்ட் அஸ் அ வேர்ப் அஸ் வெல் அஸ் அ நவுன் அப்படின்னு பார்த்தோம். லூட் அப்படின்றது கொள்ளை அடிக்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலாக வந்து வார் டைமிங்கில் கொள்ளை அடிக்கிறது அல்லது ஏதாவது ப்ரோட்டஸ்ட் கலவரம் நடக்கும்போது கொள்ளை அடிக்கிறதுக்கு லூட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். கொள்ளை அடித்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து லூட் தான் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, now it's time for your quiz. இன்றைக்கி உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கடைகள்லாம் வந்து பொருட்கள் வாங்கும்போது, இந்த சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி இடங்களில் பொருட்கள் வாங்கும்போது கடைக்காரங்களுக்கு தெரியாமல் திருடுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் இஸ், கடல் கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவங்கள இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்றதையும் காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். there is a famous Hollywood movie in this word. ஸோ இந்த வார்த்தையில் ஒரு ஃபேமஸ் ஹாலிவுட் மூவி கூட இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் கோ அண்ட் செக் இட். உங்களுக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ஸ் வேணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, எங்களோட ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். Thank you so much. Meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.